ஹாய் நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஏதாவது கருகுன ஸ்மெல் வருதா? இங்க ஃபுல்லா எனக்கு மூச்சு விட முடியல, அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்மெல் தான் நண்பர்களே, ஃபுல்லா இருக்கு. உங்க எல்லாரும் வரும்னு நினைக்கிறேன் இந்த போனை தாண்டியும். அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பரவிட்டு இருக்குங்கிறாங்க. எல்லாரும் சேஃபா மாஸ்க் போட்டுருங்க. ஸோ வெல்கம் பேக் டு த சீசன் 4 ஆஃப் குசு ஃபேமிலி டிராமா. ஸோ 2 மாசமா வந்து உங்க எல்லாருக்குமே என்டர்டெயின் இல்லாம இருந்திருக்கும், என்னடா டிராமா ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு. ஸோ எஸ், நம்ம சும்மா இருந்தா நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க. நானும் சரி அவன் மாதிரி பேசிட்டு போறான், பைபிள் கண்டென்ட் இல்லாம போட்டுருக்கான்னு பாத்துட்டே இருந்தேன். பட் என்னோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு கொச்சப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அவன் என்ன சொல்றான், வீட்டை வித்துட்டேன். ஸோ வீட்டை வித்தனா விக்கலையான்னு எனக்கு தெரியும். அப்படி வித்தாலும் அவனுக்கு என்ன? ஸோ எங்க வீடை விற்கல அப்படிங்கறத வந்து நான் வந்து ஒரு 4 monthsக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி. நாங்க வந்துட்டு அந்த வீட்டை ரெனோவேட் பண்ண போறோம். பட் வந்து இப்ப எங்களுக்கு அந்த பிளானே இல்ல, ரெனோவேட் பண்ற பிளானே கிடையாது. அந்த வீட்டையே நாங்க இடிக்க போறோம். நண்பர்களே, இடிச்சுட்டு இட் வில் டேக் சம் டைம், ஒரு 2 or 3 years, 2 அவ்வளவுதான், மேக்சிமம் 3 years. அதுக்குள்ள வந்துட்டு அங்க ஒரு வீடோ இல்லாட்டினா ஸ்டோர், அதாவது 2-3 கடை இருக்கிற மாதிரி எடுத்து, அது அப்பாவுக்காக அங்க அப்பா ஃபுல்லா அதை பாத்துக்கிற மாதிரி அந்த கடையெல்லாம் அதை வாடகைக்கு விடுறதோ, இல்லாட்டினா அப்பாவே அங்க வந்துட்டு நிறைய ஏதாவது ஷாப் வச்சுக்கலாம். அப்பா மெக்கானிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ அந்த மாதிரி இன்வெர்டர் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வச்சு ஏதாவது ஷாப் வச்சுக்கலாம். அப்படி அப்பா பிளான் பண்றாங்க. இதுதான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அந்த இடத்த இப்ப நாங்க இருக்கிற ஆக்சுவலா எங்கிட்ட 3 வீடு தான் இருக்கு. இப்ப நான் இருக்கிறது இந்த 2 வீடையும் சேர்த்து ஒரே வீடு ஆகிருக்கு. இது ஒரு வீடு, அதுக்கப்புறம் அங்க எங்களுக்கு ராஜபாளையத்துல ஒரு வீடு இருக்கு. இதை வந்து நாங்க எப்ப பிளான் பண்ணி என்ன பண்ணுவோமோ பண்ணிக்கிறோம். ஒருத்தனுக்கு இங்க முடியலாம், என்னடா எல்லாம் வாங்குறா, உடனே அவன் என்ன சொல்லிடுறான், நான் வந்துட்டு வித்து வாங்கியிருக்கேன். சோ வித்து வாங்கியிருக்கேன்னா அதுல எப்படி நான் வந்துட்டு கடை கட்ட முடியும்? நான் கடை கட்டுறேன், மெதுவா பாருங்க. அதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என் பத்திரத்தை கொண்டு வந்துட்டு இங்க பாருங்க, நான் விக்கல, இனி என் பேர்ல தான் இருக்கு, எங்க அப்பா பேர்ல தான் இருக்கு அப்படிங்கறது வந்து நான் காட்ட முடியாது. ஓகேங்களா? சோ த திங் இஸ், நான் வீட்டை விற்கவே கிடையாது. நான் அவன் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கட்டும், நான் வீட்டை விற்கவே கிடையாது. அதுக்குன்னு நான் சொன்ன மாதிரி நான் வந்து பத்திரத்தையும் காட்ட முடியாது. நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, 2 or 3 years கண்டிப்பா நான் வந்துட்டு வீடு கட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து வீடு கட்டுறணும், கடை கட்டுறணும், அதை கண்டிப்பா நான் யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன். சோ அப்ப நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சோ இன்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் யாரோட இன்கம் கூட சொந்தக்காரங்களுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்ம என்டர்டெயின் பண்றோமோ அவ்வளவுதான். இன்கம் பத்தி பர்சனலுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. சோ ஒரு சேனல் என்னன்னா அடுத்தவன் இன்கம் நோன்றதே குறிய வச்சுலாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்துட்டு போட்டோம், இன்கம்னா அதான் சொல்றோம், யூடியூப் ரன் பண்றோம், ப்ரொமோஷன்ஸ் பண்றோம். அதை தாண்டி எங்க அப்பா பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் என்னது அப்படின்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ வந்து அவன் சொல்லிட்டு போறான். பட் நான் வந்துட்டு வீட்டை விற்காது. அப்படி வீட்டை வித்துதான் நான் இதெல்லாம் வாங்கினா எனக்கு அவசியமே கிடையாது. வீட்டை வித்து ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் எனக்கு தேவையில்லைன்னு தான் இருப்பேன். அப்படியே நான் வீட்டை வித்தாலும் அது எங்க அப்பா வீடு, விற்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, சரியா? ஆனா நான் விக்கல, அவ்வளவுதான். சோ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தா, என்ன பெரிய படிப்பு, வெறும் பிஎஸ்சி படிப்பு, எம்எஸ்சி படிப்பு போதும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னன்னா அந்த படிப்பு தான் எனக்கு பெருமை கொடுக்குது. நான் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு வந்திருந்தாலும், நீ எனக்கு கெட்ட பிள்ளையா காட்டியிருந்தாலும், என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்தினாலும், என்னை வந்துட்டு ஒரு உயர்வுல வச்சு இவ்வளவு தூக்கி இருக்கிறதே அந்த படிப்பு தான். படிப்புலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, எப்படி இருக்கீங்கன்னு தான் கேக்குறாங்க. அது மாதிரி எனக்கு படிப்பு தான் என்ன பெருமைப்படுத்துது. என் படிப்பு தான் எனக்கு முக்கியம் நான் சொல்லுவேன். உனக்கான படிப்பு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா இந்த 21 வயசுலயே வந்து அதுக்குள்ள குழந்தை பெற்று கையில வச்சிருக்க இல்லையா? சோ நல்லது, நீ சந்தோஷமா இரு, அவ்வளவுதானே. அடுத்தவன் படிப்பை இப்படி கூட சொல்லக்கூடாது. நீ வந்துட்டு குழந்தை பெக்கிறதா நல்லது நீ பேசினா, படிக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது நீ சொல்றது வந்துட்டு மிகப்பெரிய தப்பு. இல்ல ஏன் அப்படி கொதிக்கிற? ஏன் அப்பா தானே போன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு உனக்கு வந்துட்டு அங்க எரியுது? கருவி குளமே எரியுது, இங்க நியூஸ் சேனல்லாம் வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. சோ எதுக்கு நீ அப்படி கொதிக்கிற? எதுக்கு அப்படி எரியுற? எனக்கு புரியல. ஏன் நான் நகை வாங்கினா எதுக்கு அப்படி எரியுற? அதான் எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டீங்களா, மூடிட்டு போங்கல. ஏன் நான் சேர்க்கறது எதுக்கு உங்களுக்கு பிடிக்கல? ஏன் அதையும் உங்களுக்கு ஏன் இப்படி எரியுது? எனக்கு புரியல. நான் தான் கேக்குறேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்து நான் எவ்வளவுக்குள்ள முன்னேற முடியுமோன்னு முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அது ஏன் இந்த தவளை, இந்த மேல ஏறுற தவளையை இன்னொரு தவளை கீழே வந்து இழுக்கிற மாதிரி இழுக்க பாக்குறியா? அப்படிலாம் நான் இழுக்க மாட்டேன். நீ இன்னும் பொதடின்னு கீழே ஓடணும், ரொம்ப ஆழமா விழுந்துடாத, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஸோ நான் வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணி, என்னோட டான்ஸுங்கிறது ஒரு கலை, ஓகேங்களா? ஒரு நீட்டா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுலையுமே வந்துட்டு கிளாமரோ அப்படின்லாம் காட்டவே கிடையாது. எதுலையுமே நான் ஒரு நீட்டா, எனக்கு தெரியும் எந்த லிமிட்ஸ் அப்படிங்கறத, அதுக்குள்ள தகுந்த மாதிரி நான் நீட்டா டான்ஸ் பண்ணி அப்பப்போ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பார்ட் டைம் தான் சொல்லணும் யூடியூப். அதுக்கு முன்னாடி ஃபுல்லா நான் வந்து இப்போ வேணா ஒரு வாரமா வீட்டுல இருக்கிறேன்னா, கூடிய சீக்கிரம் அடுத்து இது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி போறேன். அண்ட் அதோட ஒரு பார்ட் டைமா பண்றேன். முழுக்க யூடியூப்ல இருக்கிற நீ வந்துட்டு நீ என்ன ஆட்டக்காரின்னு சொல்லலாமா? ஆடித்தானே சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்ற. ஆடித்தான் சம்பாதிக்கிறேன்னா நீ என்ன பண்ற?
நீ நானாவது வந்துட்டு பார்ட் டைமா பார்த்து படிப்பையும் பார்த்துக்கிட்டு இது சொல்றேன். நீ 24 மணி நேரமும் வெட்டியா யூடியூப் முன்னாடியே உட்காந்துட்டு எவன் கண்டென்ட் கொடுப்பான், எவனை பத்தி பேசலாம், எவனாவது நம்மள தப்பா பத்தி பேசிட மாட்டானா, அவனை பிடிச்சி ஒரு பையா அந்த பையா இந்த பையான்னு ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு நெகட்டிவான தம்ப்நெயில் வச்சு போடலாமா? இல்ல நான் உன்ட்டு ஒண்ணு கேட்கறேன், எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான தம்ப்நெயில் வைக்கிற? ஒரு சந்தோஷமா வை, ஒரு ஹாப்பியான டே வித் மை பேபி வித் மை சரித்திர பாப்பான்னு வை. ஒரு நாள் நான் அப்படி ஒன்று பார்க்கவே இல்லையே. என் சரித்திரா பாப்பா கூட சந்தோஷமா இருந்தாலும் ஒரு தம்ப்நெயில் வச்சு நான் பார்க்கலையே. என் பாப்பாவுக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி நடக்குமோ நான் எதிர்பார்க்கல. ஐயோ என் சரித்திரா பிள்ளைக்கு இது ஆயிட்டு இது ஏன் ஸ்னேகா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அம்மா சண்டை போட்டாங்க, அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, ஏன் இல்ல நான் டெய்லி பாக்குறேன். டே 1 டே 2 டே 3 பாப்பாவை மிஸ் பண்றேன். ஏன் நானும் தான் மிஸ் பண்றேன். என் நண்பர்களே நானே வந்துட்டு பாப்பா பார்க்க ஆசையா கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான். சோ பாப்பா மிஸ் பண்றேன்னு அவன் கண்டென்ட்டுக்கு போடுறான். ஆனா இங்க உண்மை என்னமோ அவன் பிகு பண்ணிட்டு ரொம்ப இதா இருக்கிறான். இதான் உண்மை நண்பர்களே. ஸோ நீ ஒரு நல்லபடியா கண்டென்ட் போடியா. ஆடி சம்பாதிக்கிறத விட அடுத்தவங்களோட பேரை வந்துட்டு கொச்சப்படுத்துற இல்லையா, கொச்சப்படுத்துற அவசகுணம். உன்னோட யூடியூபே ஒரு அவசகுணம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல்லா நெகட்டிவ், அதுல ஒரு சந்தோஷமும் நான் பார்க்கவே கிடையாது. ஃபுல்லா நெகட்டிவ் தான் இருக்கு. ஒரு பாசிட்டிவா போடு, பாசிட்டிவா வராது. பாசிட்டிவா போட்டா சந்தோஷமா இருக்காங்களா, யாரும் பார்க்க மாட்டாங்க போயிடும் நினைக்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாம் உண்டு. நல்லபடியா யோசிங்க. நான் வந்துட்டு எங்க சித்தப்பா ஷாப் சத்யா ஏஜென்சில அங்க ஏரல்ல போய் எடுத்தது வந்து எப்பவுமே நாங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி சத்யால தான் வாங்குவோம். அது வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பிரைஸ் டீட்டெயில் எங்க சித்தப்பாட்ட தான் விசாரிப்போம். எங்க சித்தப்பாட்ட அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிப்போம். எப்பவுமே எங்க அம்மாவுக்கே தெரியும், இங்க இருக்கும் போதே ஒரு டிவி வாங்கும் போதோ ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதோ அங்கதான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது சித்தப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ நான் திருநெல்வேலி ஷோரூம்ல போய் எடுக்கலாம்னு பார்த்தேன். இங்கே சித்தப்பாட்டா இருக்கு, நீ கேட்கற மாடல் வேணா இங்கே கூட வந்துரு. ஏரல் பக்கம் திருநெல்வேலியை விட கொஞ்ச நேரம் தான் டிராவல். ஸோ இங்கே வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சித்தப்பா சொன்னாங்க. ஸோ அதனால நான் போனேன். சரி சித்தப்பா தானே, நம்ம எங்க போனாலும் தான் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கும் போதும் சத்யா vlog எடுக்க தான் செஞ்சேன். அதனால ப்ரொமோஷன்லேயே தருவாங்க. எங்க ஒரு ப்ராடக்டோட ஐபோன் வேலை தெரியும்லங்க, அது எப்படிங்க ஒருத்தவங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க? இல்ல அதுல ஒருத்தன் போடுறான் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க போன். ஆமா ப்ரொமோஷனுக்கு இங்க கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிச்சு வாங்கினது நம்மளுக்கு தெரியும். ஒரு போன் வாங்கி கொடுத்தது தாங்காம இப்படி எரிஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கான். இவன் தான் ஒரு 2 போன சீசன்ல சண்டை போடும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே எடுத்து கொடுக்க மாட்டா, சட்டை கூட எடுத்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னான். எங்க அப்பாவுக்கு நான் அப்படிலாம் கிடையாது, எங்க அப்பாவுக்கு நான் எல்லாமே செய்வேன். ஸோ அதே ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் பண்ணும் போது அது பொறுக்காம ஆள் கொதிக்கிறாரு. இல்ல இதுதான் இந்த டபுள் ஃபேஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டா இருக்கும். அந்த கண்டென்ட்க்கு எப்படி மாறணுமோ மாறுறான். அந்த வீடியோவே நீங்க ஃபுல்லா பாருங்களேன். ஒரு தடவை என்னன்னா யூடியூப் பண்றத வந்துட்டு தப்பா பேசுறான், அதே இது அவனுக்கு வரும்போது திரும்ப யூடியூப் பண்றத வந்துட்டு கரெக்டா பேசுறான். அவனே வந்துட்டு அப்படி இந்த நாக்கு நாட்டியம் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரே மாதிரி சொல்ல மாட்டேங்கான். திரும்ப மாத்தி பேசுறான். அவனுக்கே பேசுறது புரிய மாட்டேங்குங்க. ஏதாவது ஒன்னு ட்ரிகர் பண்ணி அப்படி ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சிடலாமான்னு கடந்து சாகுறான். புரியல. மனநல மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும் பிரணனி. அதுக்கப்புறம் நான் பெருமை பீத்துறேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தான். பெருமை பீத்துறோம் அப்படின்னா நான் இப்ப எதுவுமே நான் பீத்துறலையே. ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் டைமண்ட் எடுத்திருக்கேன். எங்க அப்பா வந்துட்டு நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு பண்ணுங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு செயின் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. எங்க அப்பாவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தங்கச்சி எங்க அப்பா போட பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு மோதிரம் பிடிக்கும். அதே நான் சர்ப்ரைஸா ஒரு நாள் கொடுக்கலான்றத இந்த வீடியோ அதையும் சொல்ல வேண்டியதா போச்சு. ஸோ வந்து அப்பாவுக்கு ஃபோன் வந்து ரொம்ப நாள் ஒர்க் ஆகாமலே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வாங்கி கொடுக்கணும்னு கொடுத்தேன். பெருமை பீத்துறேன் அப்படின்னா நான் இது பெருமை பீத்தலை. நான் அப்போ வந்துட்டு நீ உன் உழைப்புல கட்டாம எங்க அம்மா உழைப்புல கட்டுற வீட்டை போயிட்டு நீ வந்து உரிமை கொண்டாடிட்டு ஆடிட்டு இருக்க, அது அசிங்கம் இல்லையா? இந்த வயசு பையனுக்கு நீ கட்டு, உழைச்சி கட்டியா வீடு, காருன்னு அலைஞ்சிட்டு இருக்க. காரு தான் வேணும், காரு வேணும்னு ஒன்னா வந்து என்னது டெஸ்டே பண்ண போறேன்ட்டு நீ வந்துட்டு 2 வருஷமா கார் வாங்க வச்சுட்டு இருக்க. என்னைக்கு வாங்க போறியோ தெரியல. அந்த மாதிரி நீ உனக்கு ஆசை இருக்கு இல்லையா ஒரு இது பண்ணணும்னு, அதே மாதிரி என்னோட ஒரு இது நான் வந்து நகை சேர்க்கும் போது ஒண்ணு பண்றேன். அதை நீ பெருமை பீத்துறன்னு அசிங்கமா பேசின அப்படின்னா நீ வந்து அதுக்கு மிச்சமா கேவலமா ஒரு விஷயம் பண்ற. சரியா? அப்புறம் எதுக்கு எரியுது, நீ எதுக்கு பாக்குற, எல்லா விஷயத்தையும் ஏன் பாக்க? ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா விலகி போயிடணும். திரும்ப உட்காந்துட்டு அவ என்ன பண்றா, இது என்ன பண்றா, அது என்னது அப்படின்லாம் பார்க்க கூடாது. நான்லாம் உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஒரு ஜீவனாவே மதிக்கிறது கிடையாது. நான் என் வேலையை பார்க்கணும். என் வீடியோ எடிட் பண்றேன்னா, என் வீடியோ போஸ்ட் பண்றேன்னா அவ்வளவுதான். எனக்கு அதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. என் ஒர்க் அவுட்டு, என்னோட வீட்டு வேலை, அது இதுன்னு பாக்குறதுக்கு எனக்கு ஒரு படிப்பு அது இதுன்னு ஒரு டைமும் பத்த மாட்டேங்குது. இதுல உங்களுக்குலாம் எனக்கு புரியல. அவ்வளவு நேரம் வந்துட்டு எங்க அம்மா அங்க இருந்துலாம் மாறாங்க, அப்புறம் அம்மா பார்த்து கஷ்டப்படுறாங்க வேற சொல்ற கமெண்ட்ஸை பார்த்து. எப்படிங்க எல்லாம் கமெண்ட் படிக்கீங்கன்னா எனக்கு ஏன் கமெண்ட் படிக்க டைம் இல்லைங்க. அதான் உண்மையை சொல்றேன்.
எப்படி படிக்கிறீங்க? என் கமெண்ட்ஸ்க்குள்ள எதுக்கு வரேன்? என் சேனலுக்கு நீ எதுக்கு வரேன்? என் வீடியோ எதுக்கு நீ பாக்குற? உன் குழந்தை குட்டியே நல்லா பாரு, சரித்திர பாப்பா நல்லா வச்சு பாத்துக்கோ. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணி எப்ப பார்த்தாலும் சரித்திராக்கு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லையாது, அந்த பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கோ. ஆதாரம் காட்டு, அது காட்டு, இது காட்டு, ஃபினான்ஸ் டீட்டெயில் காட்டு, எந்த டேஷுக்கு நான் காட்டணும். இட்ஸ் மை பர்சனல். யூடியூப்ங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான். அதுக்கு தான் நான் என்னோட விளாக்லாம் பாருங்களேன், அழகழகா விளாக்ஸ் இருக்கும், ஷாப்பிங் விளாக், ஹால், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சீசன்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது இந்த குஷு ஃபேமிலி ட்ராமா சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ சீசன் 4 போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பேசிடுவேங்க. இட்ஸ் நாட் மை பர்சனல். என்னோட என்னோட கேரக்டர் வந்து தப்பா பேசும்போது கண்டிப்பா நான் எனக்காக குரல் கொடுத்து நிற்பேன். சரிங்களா? ஸோ எஸ், நான் அதுக்காக தான் நான் பேசுறேனே தவிர ஃபினான்ஸை காட்டு, அதை காட்டு அப்படின்னா சொன்னான்னா நான் ட்ரிகர் ஆகி என்னோட பர்சனல் விஷயத்த இந்த அப்படிங்க அப்படிங்கறதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். நோ, அது எனக்கு தெரியும். ஆனா நான் வீட்டை விற்கல. கூடிய சீக்கிரம் அதுல வந்துட்டு எங்க அப்பா பேரும் என் பேரும் கலந்து, மேபி எங்க அப்பா பேர் மட்டுமே இருக்கலாம், ஒரு கடையோ ஒரு வீடோ ஒரு ஸ்டோரோ கெட்டுவோம். அப்ப நீ என்ன சொல்லு, நாங்க இருக்கிற வீட்டை வித்துட்டோம் நீ வருவ, எனக்கு தெரியும். அப்ப நீ என்ன சொல்லுவ, நாங்க இருக்கிற இந்த பெரிய வீட்டை நீ வித்துதான் அந்த வீட்டை கட்டியிருக்கேன்ற. ஏன்னா நாக்குக்கு எலும்பு இல்ல, அது நாட்டியம் ஆடும். அப்போ நான் இந்த வீட்டுல போய் எத்தனை வீட்டங்க விற்க முடியும்? அப்படி எத்தனை வீட்டை வித்து எத்தனை பவுன் நகை எடுக்க முடியும்? எத்தனை கார் வாங்க முடியும்? இல்ல எனக்கு புரியல. அந்த வீட்டை நான் 20 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன்னு வச்சுக்கணும். நகை வாங்க முடியுமா என்னால? கார் வாங்க முடியுமா? டிவி வாங்க முடியுமா? ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? இது எல்லாமே அந்த ஒரு வீட்டை வித்து வாங்க முடியுமா? அவன் எங்க இருந்து ஆரம்பிச்சிட்டான்? முதல்ல அந்த ஃப்ரிட்ஜ் வித்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சுட்டான். ஃப்ரிட்ஜ் வித்த உடனே நான் வீட்டை வித்துட்டேன். ஃப்ரிட்ஜ் வித்தோடனேங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜை வாங்கினே நான் வீட்டை வித்துட்டேன். டிவி வாங்கினோடனே நான் வீட்டை வித்துட்டேன். வாஷிங் மிஷின் வாங்கினே நான் வீட்டை வித்துட்டேன். காரை வாங்கினோடனே வீட்டை வித்துட்டேன். நகை வாங்கினே வீட்டை வித்துட்டேன். என்னத்தை வாங்கினா வீட்டை வித்துட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தான், பணத்துக்காக தான் எல்லாரும் வாழ்றோம் அப்படின்னு. ஒரு எல்லாரோட பேரண்ட்ஸோட ஆசையா இருக்கட்டும், எல்லா பிள்ளைங்களோட ஆசையா இருக்கட்டும், சம்பாதிச்சு அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சம்பாதிச்சுங்கும் போது we have to earn some money. சரிங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸும் நல்லா சம்பாதிச்சு நம்ம பிள்ளைய ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பேசிக் நீட்னா அது மணில இருந்து தான் வருது. ஸோ மணி வந்துட்டு எல்லாமே இது கிடையாது, பட் இட் இஸ் பார்ட். அது ஒரு லைஃபோட ஒரு பார்ட் தான். சரிங்களா? டைட்டானிக் வந்துட்டு அந்த சப்மரைன்ல போய் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தலைவிதி அப்படிதாங்க. காசு இல்லாட்டினாலும் சாவு இருக்கு, காசு இருந்தாலும் சாவு இருக்கு. அது கிடையாது. அதுக்குன்னு நம்ம வந்துட்டு உழைக்கிறது நிப்பாட்டிடுவோமா? நம்ம ஒரு வேலைக்கு போறது நிப்பாட்டிடுவோமா? இப்ப பணம் இதே கிடையாதுப்பா, நான் இனிமேல இருந்து எங்க வீட்டுல சும்மா வெட்டியா இருக்க போறேன், சோறு வந்துருமா? நீ ஒரு வீட்டுக்குள்ள நீ சும்மா உட்காந்து நமக்கு சோறு வந்துருமா? இல்ல இல்ல. பணம் அது ஒரு பேசிக், அவ்வளவுதான். அது மாதிரி ஹாப்பினஸ், மன நிம்மதி, பீஸ், அது ஒரு பேசிக். ஸோ எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது இல்லாம ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே தேவை. அப்போ நீ எதுக்கு வந்துட்டு வேற வீடு கட்டி போறீங்க? நீ எதுக்கு வந்து யூடியூப் பண்ற? எதுக்கு வந்து கண்டென்ட்டுக்காக அப்படி அலையிற? வியூஸ்க்காக தான் அலையிற? ஒரு 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 காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் அலையிற. கரெக்ட் தானே? வந்துட்டு பேசக்கூடாது அப்படி. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட வழக்கை வந்துட்டு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். கடைசி காலத்துல வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க யாரும் வந்து எனக்கு வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நீ ஏன் வரமாட்ட? கமெண்ட்ஸ் போடுறாங்க எப்படி வருவாங்க? இந்த கடைசி காலம் கிடையாது. நான் இப்ப இருக்கிற காலத்திலேயே நான் வந்துட்டு என்னோட மண்டையில உள்ள பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட், அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே நரகமா இருக்கிற காரணமே நீங்க தான் இப்ப இருக்கிறதுக்கு. இவங்க போற நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சோ இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கறத திங்க் பண்ண வைக்கும். அவ்வளவுதான். சொந்த ரத்தமே வந்துட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி, நம்மளை வேதனைப்படுத்தி, நம்மளை எவ்வளவுக்குள்ள கேவலப்படுத்த முடியுமா படுத்தும் போது கடைசி காலத்துல இவங்க வரமாட்டாங்க அப்படின்னா அதை சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அதை சொல்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. அதனால நீ ரொம்ப எரியாத. இப்போ வந்துட்டு இந்தியா தாண்டி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வீட்டுக்குள்ள கம்முன்று உங்க வீட்டை நல்லா கட்டி ஜாலியா கட்டி பால் கைப்பு வச்சு தட்டபுடலா சந்தோஷமா இருங்கயா. நீங்க எதை வித்தீங்கன்னு நான் கேட்கவே கிடையாது. சரியா? உனக்கு யூடியூப்ல வர்ற இன்கமோட உங்க அம்மாவோட சேலரி கம்மி தான், அது எனக்கு தெரியும். உங்க அம்மா எதை வித்தாங்க, நீங்க எதை வித்தீங்கன்னு நான் கேட்கவே கிடையாது. நீங்க நல்லபடியா சம்பாதிச்சு நல்லபடியா வீடு கட்டி நல்லபடியா இருங்க. உங்களுக்காக நான் டெய்லி ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஸோ நல்லபடியா இருங்க. வாழ விடு.